அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக தன்னுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. போட்டியிட விரும்பக்கூடிய 50 தொகுதிகளில் பணிகளை தொடங்க இருப்பதாக தமிழக பாஜக திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ முக்கிய தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி உட்பட 5 தொகுதிகள் அப்படிங்கிறது தற்போது குறிவைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த தொகுதி பங்கீடே உறுதியாகாத நிலையில தமிழக பாஜகவினுடைய கணக்கு என்ன? காயத்ரி, குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில தேர்தல் காலம் நெருங்கி வருவதன் காரணமாக பாஜக போட்டியிடக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு 50 தொகுதிகளை தேர்வு செய்து அந்த பணிகளை துவங்கி இருக்கிறது. யார் யார் எந்த தொகுதிகள் போட்டியிடுவார் என்ற இறுதி முடிவை பாஜகவினுடைய டெல்லி தலைமை தான் முடிவெடுக்கும், வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் என்ற நிலைப்பாடு இருந்தாலும் கூட அதற்கு முன்னதாகவே தொகுதிகளில் குறிப்பாக செய்ய வேண்டிய முன்கூட்டியே செய்ய வேண்டிய பணிகளை விரைந்து செய்ய வேண்டும் என்று தற்போது பாஜகவினுடைய தலைமையின் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தொடர்ச்சியாக பல்வேறு தொகுதிகளுக்கான அந்த பணிகள் விரைவாக தொடங்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பா சென்னையை பொறுத்தளவிற்கு விருங்கம்பாக்கம் தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், அதே போல வேளச்சேரி தொகுதியில எஸ்.ஜி. சூர்யா, அதே போல டால்பின் ஸ்ரீதர், அதே போல கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோரும், மயிலாப்பூர் தொகுதியில மருத்துவர் ராஜ்குமார், நாராயணன் திருப்பதி உள்ளிட்டோரும், அதே போல டி நகர் தொகுதியில வினோஜ் பி செல்வம், இது போன்ற சென்னையை பொறுத்தளவிற்கு பால் கனகராஜ் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக இந்த தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தொடர்ச்சியாக இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சிங்காநல்லூரை பொறுத்தளவிற்கு முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அல்லது அவருடைய ஆதரவாளராக பார்க்கக்கூடிய பாலாஜி உத்தம ராமசாமி தற்போது இந்த பகுதியில பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கோவை வடக்கை பொறுத்தளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் தொடர்ச்சியாக இந்த பணியாற்றி வருகிறார்கள். தாராபுரத்தில் ஏற்கனவே எல்முருகன் போட்டியிட்ட நிலையில அவருடைய ஆதரவாளருக்கு இந்த தொகுதியில ஒரு இடம் ஒரு வேட்பாளருக்கான அறிவிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில அங்கே பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதே போல திருப்பூர் தெற்குல ஏபி முருகானந்தம், ஈரோடு கிழக்குல கிருத்திகா சிவகுமார், வடக்குறிச்சியில ஜி.கே. நாகராஜன், உதகமண்டலத்துல போஜராஜன் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறார்கள். இதே போல பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் திருநெல்வேலி அல்லது சாத்தூர் இந்த 2 தொகுதியிலும் தேர்வு செய்து தற்போது இங்கே பணிகளை தொடங்கி இருக்கிறார். இதே போல விளவங்கோட்டுல விஜயதாரணி அவர்கள் முன்னாள் காங்கிரசினுடைய எம்எல்ஏ இருந்த அவரும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பணியாற்றிருக்கிறார். இதே போல திருச்செந்தூரை பொறுத்தவரைக்கு KRM ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் பணியாற்றாங்க. இது மட்டும் இல்லாமல் IJK அதே போல உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இந்த தொகுதிகளில் பணியாற்றுவதற்கு பாஜக அறிவுறுத்திருக்கிறது. குறிப்பா திருப்பரங்குன்றத்துல ராமசீனிவாசன், அதே போல மதுரை வடக்குல திருமாறன், குறிப்பாக தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சி பாஜக கூட்டணியில் இருக்கிறார். அவரும் தற்போது பணியாற்றி வருகிறார். இதே போல திருவையாறுல பூண்டி வெங்கடேசன், அதே போல தஞ்சாவூர்ல கருப்பு முருகானந்தம், கும்பகோணத்துல நாராயணி கார்த்திகேயன், பேராவூரணியில பண்ணவயல் இளங்கோவன் உள்ளிட்ட இப்படி 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தேர்வு செய்து பாஜகவினுடைய வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக தேர்தல் பணியை தொடங்க கூறி தற்போது பாஜகவினுடைய தமிழ்நாடு பாஜக தற்போது அதற்கான அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது. ஆனால் இறுதி பட்டியல் அப்படிங்கிறது டெல்லியில் இருந்துதான் வரக்கூடிய ஒரு அந்த இறுதி பட்டியல் டெல்லியில் தான் வரும். ஆனால் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற முடிவு எடுப்பதற்கான அந்த கால அவகாசம் இன்னும் ஓரிரு வாரங்களில் முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 65 நாட்களே இருக்கிறது என்று PL சந்தோஷ் கூறிய நிலையில தொடர்ச்சியாக இந்த பணிகளை மேற்கொள்ள தற்போது தமிழ்நாடு பாஜக அறிவுறுத்திருக்கிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக.